ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவன். அவருடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்த தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்றைக்கும் தேவ வார்த்தையினால் உங்களை வழிநடத்தி தேவ வார்த்தையில் உள்ள வல்லமையை நீங்கள் பார்க்கும்படிக்கு ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. மத்தேயு 11:28 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சில நேரங்களில் ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு டயர்டான நாளாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை தருகிறார். டயர்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது, சோர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் உடல் ரீதியான சோர்வை பற்றி சொல்லப்படலை. ஃபிசிக்கல் டயர்ட்னஸை பற்றி ஆண்டவர் சொல்லலை. நம்முடைய வாழ்க்கையில் மனதளவில் அநேக காரியங்களை குறித்து நம்ம சோர்ந்து போயிடுவோம், ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம், நம்பிக்கை இழக்கக்கூடிய நிலைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். அப்படிப்பட்ட சோர்வு, அப்படிப்பட்ட டயர்ட்னஸை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். அப்படி எல்லா விஷயத்திலையும் சோர்ந்து போய் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை தான் இது. அவரிடத்துல உங்களை அழைக்கிறார். சோர்ந்து போன நேரத்தில் நீங்கள் சேருவதற்கான ஒரு இடம் எதுனா இயேசு கிறிஸ்து. சோர்வின் மத்தியில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சேரும்படிக்கு ஒரு நபர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல இளைப்பாறுதல் இருக்கிறது. உங்கள் மன சோர்வுக்கு, உங்களுடைய சரீர சோர்வுக்கு, உங்களுடைய நம்பிக்கையின் சோர்வு, விசுவாசத்தின் சோர்வுக்கு தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். அவர் உங்களுக்கு மன அமைதியை தருகிறார், மனதின் சமாதானத்தை தருகிறார். நீங்கள் சேருவதற்கு ஒரு ஸ்தலம் உண்டு, ஒரு இடம் உண்டு, இயேசு உண்டு, அவருடைய சமூகம் உண்டு, அவருடைய வார்த்தை உங்களுக்காக உண்டு. There is a place for you to relax. There is a presence for you to rest. And there is a person whom you can go to. டயர்ட் ஆகும் போதெல்லாம் நீங்கள் இயேசுவின் இடத்துல வாங்க. உங்களுடைய பாரத்தை அவர் இடத்துல ஷேர் பண்ணுங்கள். தேவனுடைய திட்டத்தை அவர் உங்களிடத்துல ஷேர் பண்ணுவார். ஸோ உங்களுடைய பாரத்தோடு நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. தேவனிடத்தில் நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது, நீங்கள் அவரிடத்துல எல்லாவற்றையும் கொடுக்கும் பொழுது அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை உங்களிடத்தில் அவர் தருவார். இன்றைக்கும் உங்களைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். உங்களுடைய வேலையில் சோர்ந்து போயிருக்கலாம், உங்களோட படிப்பில் சோர்ந்து போயிருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கிற அந்த டெசிஷனில், ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் சோர்ந்து போயிருக்கலாம். எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து அவருடைய திட்டத்தை உங்களுக்கு தருவார். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்திற்கும் திட்டத்திற்கும் தேவன் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட தேவ சித்தம் நிறைவேறும்படிக்கு, இளைப்பாறுதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெறும்படிக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உங்களுடைய டயர்டு எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. அவருடைய திட்டத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் தேவன் உங்களுக்காக செயல்படுவதற்கு ஒரு அதிசயமான நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க. தேவனுடைய அதிசயத்தை இந்த நாளில் பாருங்கள்.